திருப்பதி பெருமாள் தரிசனம் இருக்கு. ரொம்ப திவ்யமான தரிசனம். நாமும் பலமுறை போயிருக்கோம். இவ்வளவு நிம்மதியா பெருமாளை சேவிச்சதே இல்லைங்க. அது மட்டும் இல்ல, சரோஜாவோட ஆத்துக்காரர் உண்டியல பணத்தை போட போய் அவரோட மோதிரமும் கலந்து விழுந்ததே, அது உலக அதிசயம் இல்லையோ? அது மட்டுமா, அதோட திருப்பதியில நம்ம பாகவதர்வாள் பெருமாளை பத்தி ஒரு பாட்டு பாடினாரு. அது செவிட்டாத பஞ்சாமிர்தம், செவிட்டாத பஞ்சாமிர்தம். பாத்தாங்க ஐயருக்கு திருத்தணி கிட்ட வர வர பஞ்சாமிர்தம் ஞாபகம் வந்து நினைக்குது. உன் புத்தி உன்னை விட்டு போகுதா? சாமி பாகவதர் பாட்ட பஞ்சாமிர்தம் சொல்லிக்கிறாரு, அத்தை புரிஞ்சுக்காம எத்தையே பேசிக்கிறியே. ஐயே வாய கழுவியா. நான் பாடின பாட்டை எழுதின மேதை வேற எங்கேயும் இருக்கிறதா நினைச்சுக்காதீங்க. நம்ம தமிழ் பேராசிரியர் தான் அப்பாவுக்கு அந்த பாட்டை எழுதி கொடுத்து பாட சொன்னாரு. தமிழ அவரை தவிர வேற யாரு இவ்வளவு அழகா எழுத முடியும்? అమ్మా ఏమ్మా తిరుపతిలో భాగవతర్ గారు పాడేటప్పుడు పాట బాగుందన్నావుగా, ఆ పాట పెద్దాయన గారే రాశారు. అలాగా అమ్మా, చాలా గొప్పగా రాశారు ನೋಡಿ. ನಮ್ ಭಾಗವತರ ಹಾಡಿದ ಹಾಡನ್ನ ತಮಿಳ್ ಪೇರಾಸಿರಿಯರೇ ಬರೆದ್ರಂತೆ, ಗೊತ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಇಂಥ ಮೇಧಾವಿಗಳನ್ನ ದೇವ್ರು ಚೆನ್ನಾಗಿಟ್ಟಿರ್ಬೇಕು. ಬಾಲಮ್ಮೆ ಮಿಸ್ಟರ್ സൊക്കലിംഗം വലിയ സാഹിത്യകർത്താവാണ്. വളരെ ശരിയാണ്. അതെ, അദ്ദേഹം പാടുമ്പോ സിനിമയിൽ സീർഗാഴി ഗോവിന്ദരാജൻ പാടുന്ന മാതിരി ഉണ്ടായിരുന്നു ഇല്ലേ അച്ഛാ? അതെ ചേട്ടാ. നീ മിണ്ടാതിരിക്കെ, நீ மிண்டாடிக்கு. ஆசிரியர் ஐயா, 4 மொழிகளும் சேர்ந்து உங்களை பாராட்டிட்டா 48 கோடி மக்கள் உங்களை பாராட்டின மாதிரி. நானாக எதையும் பேசுறதாகவோ எழுதுறதாகவோ நினைக்காதீங்க. எனக்குள்ள அந்த முருகன் இருந்து பேசுறான், அதத்தான் நான் எழுதுறேன். அப்படியா சமாச்சாரம்? நம்ம சினிமா டிராமாவிலதான் உள்ள ஒருத்தர் பாடினே கீறாங்க, அதுக்கு எசவா ஒருத்தர் வாய அழிச்சினே கீறாங்கன்னா யாபா நீ கூட அப்படித்தானா? அப்பா மன்னாரு, பிளேபேக் சிஸ்டம் இருக்கே, அது இன்னைக்கு இல்ல என்னைக்கோ வந்துடுத்து. நான் சொல்லுவதெல்லாம் என் உள்ளிருந்து நாதன் சொல்லுவது அப்படின்னு பக்தாளே பாடி இருக்கா. அதனால பகவான் தான் பின்னணி பாடகர், பக்தாள்னா வாயசிக்கிற நடிகர். என்னது பக்தாள் எல்லாம் நடிகர் ஜாபிதால சேர்த்துட்டு? அதுவும் ஒரு வகையில உண்மைதான். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து வீடகத்தையே புகுந்துடுவாம்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல ரொம்ப அழகா பாடியிருக்கிறார். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது உலகம்ங்கிற நாடக மேடையில ஆண்டவன் நம்ம எல்லாம் நடிகருங்கிற பாத்திரங்களை அமைச்சு நடமாட விடுறார். வந்த வேலை முடிஞ்ச உடனே வேஷத்தை கலைச்சுட்டு பெரிய வீடுங்கிற அவருடைய திருவடிக்கே திரும்ப போய் சேர்ந்து விடுறோம். இதுதான் அந்த பாட்டுடைய விளக்கம். ஐயா, நானும் எத்தனையோ தடவை இந்த பஸ்ல எவ்வளவோ பேசஞ்சர்ஸ் கூட போயிருக்கிறேன். ஆனா இந்த தரம் தான் பெரிய பெரிய தத்துவங்களையும் நல்ல நல்ல வார்த்தைகளையும் கேட்கிறேன். சத்தியமா சொல்றேன், என் ரத்தமே சுத்தமாயிடும். பாட்டி பாட்டி, ஏண்டா மறுபடியும் அதுக்கிட்ட கீழே போகணுமா? இல்லை, அங்க பாரு, மலை மேல ஒரு கோபுரம் தெரியுதே. அடடே, திருத்தணி வந்துட்டோமே. வெற்றிவேல், வெற்றிவேல், வெற்றிவேல். ஏப்பா குமார், என்ன வாங்கின? 7-8 கலர்ல ரிப்பன் வாங்கினேன். 4-5 புடவை வாங்குறதானே? எனக்கா வாங்கல, லல்லிக்கா வாங்கினேன். நான் ஒண்ணுமே கேட்கல, எல்லாம் இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஏண்டி கீதா, நீ ஒண்ணும் வாங்கல? நான் ஒண்ணும் வாங்கல, இவர்தான் ஏதோ வாங்கியிருக்காரு. நீ என்னடா வாங்கின? 7-8 கலர்ல குங்கும டப்பி வாங்கினேன். அப்படியே வரிசையா நெத்தில வச்சுக்கடா. நீ லலிதாவுக்கு வாங்கின மாதிரி நான் கீதாவுக்கு வாங்கினேன். இதுல என்னடா தப்பு? ஆக நாம தான் இவங்களுக்கா வாங்கி கொடுக்குறோம், இவங்க நமக்கா ஒண்ணுமே வாங்கி கொடுக்கறது இல்ல. எப்பவுமே குடுக்கிற கை ஆண்கள் கை, அத வாங்கி பத்திரமா சேர்க்கிற கைதான் பெண்கள் கை. டேய் குமார், நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். உன் கனவு தான் பலிக்க மாட்டேங்குதாடா. கேள்றா, உனக்கு லல்லிக்கும் இந்த திருத்தணி கோயில்ல திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு கனவு. உனக்கு கீதாவுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் கல்யாணமே செய்துக்க மாட்டோம். உங்களுக்கு வேற பேச்சு கிடைக்கலையா? ஏன்? இங்க கடவுளை தரிசனம் பண்ண வந்திருக்கோம், கல்யாணத்தை பத்தி பேச வரல. பாடி போலாம். ஏண்டா உன் கல்யாணத்தை பத்தி பேச்செடுத்தா கீதா ஏன் புடி கொடுக்காமலே பேசுது? அதுக்கு காரணம் இருக்கு, அப்புறம் சொல்றேன் வா. சுந்தரி, அந்த படத்தை என்கிட்ட கொடு, நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், இது ஒண்ணும் பாரமா இல்ல, நானே எடுத்துட்டு வரேன். கொடுங்கறேன். வேண்டாம், விடுங்க. அட கொடுங்கறேன். என்ன சுந்தரி, என்ன பர்ச்சேஸ் பண்ண? ஒரு படம் வாங்கணும். என்ன படம்? சீக்கிரமே இந்த திருத்தணி முருகனை போல உங்களுக்கு ஒரு பால முருகன் பிறக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறோம். சரிதா, திருமணமாகாத நீங்க எங்களை வாழ்த்துறீங்களா? காலம் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறது. என்ன நம்ம கூட்டம் எல்லாம் இங்கே மகாநாடு கூட்டிட்டீங்களா? இல்ல இல்ல, சும்மா தமாஷா பேசிட்டு இருந்தோம். நீங்க எல்லாம் கடத்தருக்கு போலியா? இப்பதான் நுழையிறோம். இனிமே தான் கடையில உள்ள பொருளை எல்லாம் அலச போறோம். அப்போ வர சாயந்தரம் ஆகுமோ? நீங்க வேணும்னா கோயிலுக்கு போங்க, நாங்க அங்க வந்து சந்திக்கிறோம். அப்படி ஒண்ணும் அவசரம் இல்ல, நாங்க வெயிட் பண்றோம். நீங்களும் வந்து சேர்ந்தே போகலாம். என்னங்க, உங்க பர்ஸ குடுக்குறீங்களா? ஓயே, நிறைய பணம் இருக்குல்ல? நிறைய இருக்கு.
ஜெயா, நீ உங்க வீட்டுக்காரர்கிட்ட பர்ஸ வாங்கி சிரிச்ச உடனே எனக்கு ஒரு ஆங்கில பழமொழி ஞாபகத்துக்கு வருது. என்ன சரோஜா? அழகான மனைவிமார்கள் சிரிக்க ஆரம்பிச்ச உடனே கணவன்மார்களுடைய பணப்பை கண்ணீர் விட ஆரம்பிச்சிருமா. கரெக்ட். சுருக்கா துண்ணையா வாய வயன் நேரத்தை இஸ்து நடக்கிற ஏண்டி மினியமா, என்னயா இதுக்கு முந்தி திட்டணி வந்துக்கிறியா? ஆயா தம்மா தூண்டு குழந்தையா நான் இருக்க சொல்ல எங்க அம்மா என்ன இங்கதான் இட்டாந்து முடி வாங்கி காது குத்தி இட்டுன்னு போனாங்களாம். பரவாயில்லமே, நீ அல்லாபுர சுத்திக்கிறியே. ஐயே நாசாவ துண்ணியா எல்லாரும் மலைக்கு போக நமக்கா காத்து கிடப்பாங்க. ஏமா இங்க எங்கன்னா வர்த்தகரி பராட்டா சால்னா கிடைக்குமா? அட இன்னையா உன்னோட படா பேஜாராக்கிது. எங்க போனாலும் வர்த்தகரி கொண்டா பரோட்டா கொண்டா அத்தை கொண்டா இத்த கொண்டான்னு உசுர வாங்கின்னு கிடக்குற. டே கோயிலுக்கு போக சொல்ல அத்தெல்லாம் துண்ணப்படாதியா, இத்த மாதிரி ஏதாவது சைவமா துண்ணுன்னு கிட. நாக்கெல்லாம் அரைக்குதுமா, எப்பதாமா பராட்டா வர்த்தகரி கொடுப்ப? ஐயே நான் சொல்றத கேளுயா. இந்த டூர் எல்லாத்தையும் முடிச்சுக்கின்னு ஊட்டாண்ட போய் சாமி படத்துக்கு முன்னால கைப்பூரம் கொய்ச்சி கும்பிட்டதுக்கு அப்பால நீ இன்னும் ஒண்ணுனாலும் கேளு வாங்கி தர. சத்தாமே நீ 2 தோசை துண்ணு. வணங்க நான் இன்னைக்கு ஒரு போயுது. அட இன்னாடி அடிக்கடி ஒரு போயுதுன்னு பட்டினி எடுத்து நிக்கிற. எல்லாம் உனக்காக தாயா. பொம்மநாட்டி விரதம் கிரதம் கீரதெல்லாம் யாருக்கு? புருஷனுக்காக தான். மினிமா ஐயா இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையிலெல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். அம்மா பாத்தியா தம்மா தூண்டு பையன் என்ன ஷோக்கா பாடுறான். உனக்கு என்னமானா ஞானம் கீதம் கீதா? சத்தா விடுமா, அவன் ஞானம் சங்கீதத்துல போய்க்குது, என் ஞானம் சல்பாட்டால போய்க்குது. நீ அத்தை விடாத. ஏன்பா நாசா எதுனா துண்ணியா? இல்லம்மா, நம்ம மாதிரி கீரவங்களுக்கு நாம தாயா உபகாரம் பண்ணிக்கணும். இந்தாப்பா உனக்கு ரொம்ப நல்ல மனுஷமே. இப்பதாயா அவனுக்கு பிரியுது. ఏమండి పూజ రూములో పెట్టడానికి మంచి దేవుడి పటం చూపెట్టండి. ನನಗೂ ಒಂದು ದೇವ್ರ ಪಟ ಬೇಕು. ಬೆಲೆ ಏನಾಗುತ್ತೆ? എനിക്കും ഒരു മുരുകന്റെ പടം വേണം. വില കൂടുതൽ പറയാതെ കുറച്ച് തരൂ. പരമേ കച്ചവടക്കാരോട് ഡിസിപ്ലിനോട് സംസാരിക്കണം കേട്ടോ. ഞങ്ങളുടെ മിലിറ്ററിയില് നിങ്ങളുടെ മിലിറ്ററിയിൽ ആ പടത്തിന് എന്ത് വില കൊടുക്കണം? முருகா, இவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியலையே. മോളെ അമ്പിയെ, നല്ല സമയത്താണ് വന്നത്. ഞങ്ങൾ ഓരോ ആൾക്കും മുരുകന്റെ പടം വേണം. അതിന്റെ വില എന്താണെന്ന് തമിഴിൽ ഒന്ന് ചോദിക്കും മോളെ. അമ്മേ, അമ്പിക്കൊന്നും അറിയില്ല, ഞാൻ ചോദിക്കാം. ഇല്ല, നിനക്കൊന്നും അറിയില്ല, എനിക്കറിയാം. ഞാൻ ചോദിക്കാന്നാ പറഞ്ഞത്. എടാ, ഞാൻ ചോദിക്കാന്നാ പറഞ്ഞത്. അടി, ഞാൻ ചോദിക്കാന്നാ പറഞ്ഞത്. ഇല്ല, ഞാൻ നിന്നെ ചോദിക്കും. ഡിസിപ്ലിനോട് കൂടി മിണ്ടാതിരിക്കണം. நீ ചോദിക്കൂ. ஐயா, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முருகன் படம் வேணுமா? விலை என்ன ஆகும்னு கேக்குறாங்க. அச்சுதா, விலையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், என்கிட்ட விட்டுடுங்க அந்த பொறுப்பை. சரி சரி, சண்டை போடாம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நமக்கு ஒரு முருகன் படத்தை வாங்குங்க. நமக்குமா? ஆமா. வாங்கி வச்சிருக்கிற படத்தையே வீட்டுல மாற்றத்துக்கு இடம்ல. ஏப்பா இந்த சின்ன விபூதி பை என்ன விலை? பாட்டி, என்னது? நான் காரா புந்து பைய கேட்டு இருக்கேன், நீ விபூதி பைய விலை பேசிட்டு இருக்கே. வேற என்ன வாங்கி தரேன்.